CBSE Class 12 Biology Board Exam நாளைக்கு இருக்கு. இப்போ உட்காந்து சிலபஸை முடிக்கல, போர்ஷன்ஸை படிக்கல, படிச்சது மறக்குது அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்களா? Then let me tell you one thing. நான் இங்க சும்மா ஏதோ ஒரு டிப்பை கொடுக்கறதுக்காக வரல, சாக்கு போக்கு சொல்றதுக்கும் வரல. உங்களுக்கு தேவையான ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். கேரண்டீடா இதை ஃபாலோ பண்ணா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஏன்னா this is 100% CBSE Science and Data Back. பட் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கூல் லைஃப் நாளையோட முடியுது. ஸ்கூலை, ஃப்ரெண்ட்ஸை, பெஞ்சை, ஸ்லாம் புக்குன்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களா? எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத அண்ட் மிஸ் பண்ணுவீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். லெட் மீ see how touching you are towards your school. And subscribe பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாஸ், let's start the game. So, நான் last 10 years of CBSE board exam ஓட PYQs அனலைஸ் பண்ணி பார்த்ததுல பயாலஜியில் ஒரு ஸ்ட்ரிக்டான பேட்டர்னை CBSE ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது எக்ஸாக்டாக 68% ஆஃப் கொஷின்ஸ் உங்களோட PYQs மாடல்ஸ்லேருந்து தான் டைரெக்டாக ரிப்பீட் ஆகுது. which means நீங்கள் 100% சிலபஸ் எல்லாம் முடிக்க வேணாம், இந்த 68% பார்த்தாவே போதும், நல்ல மார்க்கை எடுத்துடலாம். ஆல்சோ இதை பரைட்டோ பிரின்சிபல் கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு நம்ம பயாலஜிலையும் ஒரு சில கோல்ட் மைன்ஸ் இருக்கிறது தெரிய வருது. அதாவது ஜெனெட்டிக்ஸ் 20 மார்க்ஸ், ரீப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட 16 மார்க்ஸ், பயோடெக்னாலஜி ஒரு 12 மார்க்ஸ். இதை கவர் பண்ணாவே மாசான மார்க் வந்துருது. மேம் எல்லாம் ஓகே மேம், ஆனால் நான் சிலபஸ் இன்னும் முடிக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா தென் வெயிட். இப்போ புதுசாக எதையாச்சும் ஃபர்ஸ்ட்லேருந்து புக்கில் படிக்கிறீங்கன்னா தென் உங்களுக்கு காக்னிட்டிவ் ஓவர்லோட் ஆகி படித்ததும் மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டைரெக்டாக லைன் பை லைன் புக்கை வாசிக்காமல் ஜஸ்ட் ஏதாச்சும் புதுசாக படிக்கணும், அவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா அதோட கீவேர்ட்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. மேம் எல்லாம் ஓகே மேம், எல்லாம் நல்லதாக சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் சொன்ன அந்த 20% மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், 68% ரிப்பீட்டட் PYQ கொஷின்ஸ், இதெல்லாம் எங்கே மேம் இருக்குது? இதை நான் போய் தேடுறதுக்கே எனக்கு நேரம் பத்தாதே அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் உங்களுக்காக ஐ ஹவ் மேட் அ லேட் நைட் பிரம்மாஸ்திரா. இது உங்களுக்கான ஒரு அல்டிமேட் சொல்யூஷனாக இருக்க போகுது. இதில் நம்ம ஸ்டடி மெட்டீரியலை ஒரு நாளை எப்படி நல்ல மார்க் எடுக்கலாம்னு சயின்டிஃபிக்லி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஹை ப்ராபபிலிட்டி கொஷின், கிரிட்டிக்கல் டயக்ராம்ஸ், கீவேர்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இதில் சும்மா வாய்ப்பேச்சோ ஸ்டோரிஸோ எதுவுமே இருக்காது. இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் அண்ட் உங்கள் மார்க்குக்கு தேவையான பாயிண்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் இந்த எல்லாமே இந்த பிடிஎஃப்ல அடங்கி இருக்கிற இந்த எல்லாமே உங்களுக்கு எஸ் இட் இஸ் 100% ஃப்ரீ ஃபார் ஆல் our subscribers. இப்போ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணுமா? நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோவை கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. நம்ம சேனல் பேர் இருக்கும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் அதுக்கு கீழே அப்படியே போனீங்கன்னா இந்த பார்ட்ல உங்களுக்கு இந்த பாக்ஸ் இருக்கும். இது நம்ம டிஸ்கிரிப்ஷன். இதுல மோரை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி பெருசா ஓப்பன் ஆகும். அதுல PDF லிங்க் அப்படின்னு ஃபர்ஸ்டா ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணதும் நம்பர் கேட்கும். ஜஸ்ட் நம்பரை கொடுத்து நீங்க PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த PDF இங்க இருந்து டவுன்லோட் பண்ண முடியலனா இன்னொரு வழி இருக்கு, அதையும் சொல்றேன். ஓகே, இப்போ டிஸ்கிரிப்ஷன் இல்லைனாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பின் கமெண்ட்ல நமக்கு இங்க லிங்க் இருக்கா? எஸ். ஸோ அந்த லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு நம்பர் கேட்கும், PDF டவுன்லோட் பண்ணிடுங்க. எனக்குன்னா PDF இன்ஸ்டன்டா டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? இந்த PDFல இருக்கிறத மறக்காம ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி 2 தடவையாச்சு ஃபுல்லா படிங்க, ரிவைஸ் பண்ணுங்க. இத படிச்சுட்டு போய் தூங்குங்க. உங்க பிரெயின் will fit this in your subconscious mind. இப்போ எல்லாம் ஓகே, ஆனா இதை விட எக்ஸ்ட்ரா மார்க் வாங்கணும்னா உங்க பிரசன்டேஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அதுக்கு தான் நம்ம ஹாலோ எஃபெக்ட்டை யூஸ் பண்ண போறோம். மேம் ஹாலோ எஃபெக்ட்னா என்ன? நீங்க உங்களோட பேப்பர்ல ஃபர்ஸ்ட் 3 பேஜஸை ஹைலி ப்ரெசென்டபிளாக வைக்கணும். அதாவது நீங்கள் ஸ்ட்ரைக் கோட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, அடித்தல் திருத்தல் இல்லாமல் நல்ல ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கில் நீட்லி லேபிள் டயக்ராம்ஸோட ஃபர்ஸ்ட் 3 பேஜை வைக்கணும். இதனால என்ன ஆகும்? உங்கள் எக்ஸாமினருக்கு ஒரு பாசிட்டிவான பயாஸ் கிரியேட் ஆகும். அண்ட் அதனாலேயே அவங்க மூளைக்குள்ள நீங்கள் ஒரு டாப்பர் நல்லா தான் எழுதியிருப்பாங்க. ஒரு மென்டல் ஃபிட்டிங்கை, ஒரு ஹாலோ எஃபெக்டை கொண்டு வர முடியும். ஆல்சோ
சயின்ஸ் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது, அதுதான் மெமரி கன்சாலிடேஷன். நீங்க படிச்ச விஷயம்லாம் நல்லா மைண்ட்ல ஞாபகம் இருக்கணும்னா குறைஞ்சது ஒரு 6 hours ஆவது கண்டினியூஸா நீங்க ஸ்லீப் பண்ணணும். ஸோ நைட் எல்லாம் உட்காந்து படிக்கலாம்னு நினைக்காதீங்க. இந்த பிடிஎஃப் ரிவைஸ் பண்ணிட்டு போய் 6 hours ஆச்சு தூங்குங்க. ஸோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா? மாஸ் இப்போ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட +2 லைஃபை நீங்க மிஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் எக்ஸாம் முடிச்ச கையோட மை டியர் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் 28th ஈவினிங் அன்னைக்கு நான் வரேன் மதுரைக்கு 5 மணிக்கு. 29th மார்னிங் 11 o'clock நான் வரேன் சென்னைக்கு, நம்ம அண்ணா நகர் சென்டருக்கு. ஸோ மதுரையில் அழகர் கோவில் சென்டர் அண்ட் சென்னையில் அண்ணா நகர் சென்டருக்கு நான் வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான 1-on-1 கைடன்ஸ் நான் அங்கிருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆல்சோ உங்களுக்கு தேவையான ப்ரீமியம் மெட்டீரியல்ஸ், ஃப்ரீபீஸ்னு சொல்லி நிறையா விஷயத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது எல்லாம் உங்களுக்கு வேணும். அண்ட் அது எல்லாத்த விட உங்களோட ஃபியூச்சரை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண, உங்கள் கோலை அட்டைன் பண்ண தேவையான பர்சனல் கஸ்டமைஸ் டேட்டா பேஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நீங்க அந்த மீட்டப்க்கு வரணும். அதுக்கு தான் நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நம்ம மீட் யுவர் ஃபேவரட் டீச்சர் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த லிங்க்கு கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ரீமியம் மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி நம்பரை கொடுத்து டீட்டெயில்ஸை கொடுத்து செட் இன் பண்ணிக்கோங்க. ஸோ மதுரை மக்களே 28 மார்ச் அன்னைக்கு நான் வரேன் உங்களை மீட் பண்ண. அண்ட் சென்னை பசங்களா 29th மார்ச் அன்னைக்கு நம்ம சந்திக்கிறோம். ஸோ எக்ஸாமை நல்லபடியாக எழுதுங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு மீட்டப்பில் நம்ம பார்க்கலாம். ஆல் த வெரி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. நல்லதே நடக்கும். வெற்றி நமதே. நன்றி, வணக்கம்.